மகாதேவர் இம்முறை ஒரு சிறிய வெற்றியை பெற்றிருக்கலாம். தனது பக்தர்களையும் அவர்களது ஹோலி பண்டிகையையும் காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் எது நாள் வரை எனது பிடியிலிருந்து அவர் இப்புவியை காப்பாற்ற இயலும் குருவே. ஏனென்றால் மகாதேவருக்கு ஒரு விஷயத்தை பற்றி நன்றாக தெரியும். எனக்கான தீர்வு பிரபஞ்சத்தில் எவரிடத்திலும் இல்லை. பல யுகங்களுக்கு நான் அழியாமல் இருப்பேன். நான் அமரனாவே. ஹோலி பண்டிகையை கொண்டாடி நீராடிவிட்டார்கள். அனைவரது உடலில் இருந்தும் சாம்பலின் சீற்றம் குறையத் தொடங்கிவிட்டது. இப்புவி முழுவதும் எனது தாக்கம் மீண்டும் துவங்கப் போகிறது. சாம்பலின் சீற்றம் குறைந்த பிறகு மானிடர்கள் மோதிக்கொள்ள துவங்குவார்கள். இதுநாள் வரை தேவர்கள் தானவர்களை எதிர்த்தும் யுத்தம் புரிந்தார்கள். இனி மானிடர்களை எதிர்த்து யுத்தம் புரிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் புரிய வேண்டும். இனி நானும் பார்க்கிறேன் இப்பிரபஞ்சத்தின் மகாதேவர் என்ன செய்கிறார் என்று. இது நாள் வரை நாம் பல அசுரர்களை இழந்திருக்கிறோம். அவர்கள் மரணத்திற்கு வஞ்சம் தீர்க்க வேண்டும். நிச்சயம் தாயே. நாளை சூரிய உதயம். மானிடர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு மானிட இனத்தையே அழித்துக் கொள்ளப் போகிறார்கள். மானிட இனத்தையே அழித்துக் கொள்ளப் போகிறார்கள். மகாதேவரால் கூட அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவ்வாறு நிகழ்ந்துவிட்டது என்றால் சிவனும் சக்தியும் தோல்வியை தான் தழுவி செல்வார்கள். அதில் மாற்றமில்லை. அவ்வாறென்றால் சரி. நாளை சூரியன் உதித்த மறுகணம் என் மகன் புவி முழுவதும் தன் பலத்தை காட்டுவான். பிறகு சிவனும் சக்தியும் அவர்கள் உருவாக்கிய புவியை, அதில் வாழும் மானிடர்களை பெரும் துயரத்தில் காணப்போகிறார்கள். மகாதேவா, நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று சற்று விளக்கமாக கூறுங்கள். ஏதும் விளங்கிடவில்லை தேவி. மெய்யாக என் மனம் தங்களோடு இவ்வாறு கைகோர்த்து இன்று முழு இரவும் இந்நிலவினை, எழில் கொண்ட சாகரங்களை, நட்சத்திரங்களை இங்கு அமர்ந்து கண்டு ரசிக்க வேண்டும். ஒருவேளை அதனால் மார்க்கத்தினை உருவாக்கலாம். புரிந்துவிட்டது. சிவன் கூற விரும்பும் விஷயத்தை அவர் சக்தி புரிந்து கொள்ளாவிட்டால் யார் புரிந்து கொள்வார்கள்? தாங்கள் என் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பை பற்றிதானே கூற விரும்புகிறீர்கள்? என் மீது தங்களுக்கு அக்கறை அதிகம். நான் இல்லாவிட்டால் தங்களால் வாழ இயலாது. நான் தங்கள் கண்முன்னால் இல்லாவிட்டால் தங்கள் பகலும் இரவும் சூன்யமாகிவிடும். இதைதானே கூற விரும்புகிறீர்கள்? எதற்கிந்த கலக்கம்? என்னை நன்றாக பாருங்கள். இன்று இரவு மட்டும் எதற்கு? வாழ்நாள் முழுவதும் பாருங்கள். ஏனென்றால் நாம் இனி காலம் உள்ள வரை இந்த புவியில்தானே வாழ்ந்தாக வேண்டும். ஆகையால் சிவனும் சக்தியும் புவியில் பிரிந்திருக்க வேண்டும். அப்பிரிவினை எவராலும் தடுத்திட இயலாது நாராயணா. பிரிவின் வேதனையை மீண்டும் அனுபவிக்க வேண்டும்.
என்னாயிற்று மகாதேவா? என்னை மன்னியுங்கள் தேவி. உண்மை உரைத்திடாது மறைத்தேன். என்ன உண்மை? நாம் இருவரும் புவியில் ஒன்றாக வசிக்கப் போகிறோம் என்று கைலாயத்தில் தங்களிடம் கூறி தங்களை இங்கு அழைத்து வந்தேன். எனினும் நமது உத்தேசத்தின் தேவை வேறு. சிவனும் சக்தியும் பிரிந்திருக்க வேண்டும் தேவி, பிரிந்திருக்க வேண்டும் தேவி, பிரிந்திருக்க வேண்டும் தேவி. நாளை உதயம் தங்களை நான் பிரிந்து சென்றாக வேண்டும். என்னை மன்னியுங்கள் தேவி. இல்லை, இல்லை. சிவன் சக்தியை பிரிய வேண்டும் என்று எண்ணுகிறாரா? பார்வதியை துறக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரா? இது உத்தேசத்தை பற்றியது என்றால் நாம் இருவரும் இணைந்து அதை செயல்படுத்துவோம். இதுவரை செய்ததைப் போல் இனியும் நம் கடமைகளை ஒன்றாக நிறைவேற்றுவோம். சிவசக்தியின் வாழ்க்கையில் துயரமான தருணம் இப்பொழுது துவங்கப் போகிறது. தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் மகாதேவா. உங்களை நான் வேண்டி கேட்கிறேன். நான் தீர்மானித்ததை மாற்ற இயலாது தேவி. லோக நன்மைக்காக நான் புறப்பட வேண்டும். ஆனால் என்ன விஷயம் மகாதேவா? அவ்வாறு என்ன உத்தேசம் இருக்கிறது? எந்த உத்தேசம் சக்தியை சிவனிடமிருந்து பிரிக்க பார்க்கிறது? நாம் இருவரும் இணைந்து சமாளிக்க இயலாத அளவிற்கு அவ்வாறு என்ன பிரச்சனை உள்ளது? இல்லை மகாதேவா, தங்களை பிரிந்து வாழும் வேதனையை என்னால் ஏற்க இயலாது. நான் புறப்பட வேண்டும். சுயநலம் கூறியது நினைவுள்ளதா? எங்கு எவர் மனதில் பேராசை பொறாமை குணங்கள் உள்ளதோ அங்கு சுயநலமே குடியிருப்பான். எங்கு பேராசை உள்ளதோ, எங்கு தீய எண்ணங்கள் நிறைந்துள்ளதோ அங்கெல்லாம் இந்த சுயநலம் இருப்பான். சுயநலத்தை ஒருவர் மனதில் செல்ல விடாமல் தடுக்க தர்மத்திற்கான ஔஷதத்தை வழங்க வேண்டும். ஒருவரிடம் என்ன இருக்கிறதோ அதைக் கொண்டு நிம்மதியாக வாழ்ந்திட பழக வேண்டும். அண்ட சராசரத்திற்கும் இந்த செய்தியை நான் தர விரும்புகின்றேன். இந்த வாழ்க்கை நிலையற்றதே. எனவே மார்க்கமானது தவறாகக் கூடாது. அவர்களுக்கு சரியான கல்வி, தர்மத்தை கொண்டு வாழ்க்கையை வாழ்வது எவ்வாறென்று கற்பிக்க வேண்டும். அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும். அதில் என்ன தடை உள்ளது? என்னை எதற்காக பிரிகிறீர்கள்? என்னை பிரிய வேண்டும் என்ற பிடிவாதத்தை துறந்து விடுங்கள். தாங்கள் எண்ணுவது போல் அது எளிதல்ல தேவி. சுயநலத்தை நான் அழிப்பதற்காக நான் இப்புவியில் ஸ்தாபித்திருக்கும் ஜோதிர்லிங்கங்கள் யாவிலும் வசிக்க வேண்டும். ஜோதிர்லிங்கங்களில் நான் வசித்தால் மட்டுமே சுயநலத்திலிருந்து மக்களை என்னால் காத்திட இயலும். சுயநலத்திலிருந்து மக்களை என்னால் காத்திட இயலும்.